கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீர் தந்ததானம், எல்லாம் நீர் தந்ததானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. நான் வெறும் களிமண், நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயா. உம் கையால் என்னை வணைந்திடுமே, உம் கையால் என்னை வணைந்திடுமே. அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அன்பு மகனாக்கும் அன்பு மகளாக்கும் இயேசு தேவா. அன்பு மகனாக்கும் அன்பு மகளாக்கும் இயேசு தேவா. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். ஆமென். யாக்கோபு என்னும் புழுவே, யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடும்பூச்சியே, இஸ்ரேல் என்னும் கொடும்பூச்சியே, அஞ்சாதிரு, அஞ்சாதிரு. நான் உனக்கு துணையாயிருப்பேன், நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். ஆமென். 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 ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார். யாக்கோபு என்னும் புழுவே, நான் வெறும் களிமண், ஒன்றுக்கு உதவாதவன், தூசியும் சாம்பலும் ஆகிய நான் உம்மிடத்தில் பேச தைரியம் எனக்கு வந்துருச்சே என்று சொல்லி ஆபிரகாம் ஜெபிப்பார். தூசியும் சாம்பலுமான ஆனன், தூசியும் சாம்பலுமான நான் உம்மிடம் பேசுவதற்கு துணிந்து விட்டேன். ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். அவர்கள் மன ஆமென். ஆமென். அவர்கள் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆமென். ஆமென். இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உன் மீது நம்பிக்கை உடையவர்கள்.
அப்படிப்பட்டவர்களை அமைதியால் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அந்த பாடல் மிக அழகாக பாடுகிறது. அன்பு சீடனே, இயேசு ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறார். அந்த பாடலை கேட்போமா? ஆமென். ஆமென். அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உன்னை பின் தொடர்வேன் என்றவனே எங்கே சென்றாயோ எங்கே சென்றாயோ அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உன்னை பின் தொடர்வேன் என்றவனே எங்கே சென்றாயோ எங்கே சென்றாயோ தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றேன் சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றேன் பலவீனன் உன்னை கண்டு வருந்தாதே பலன் தர நான் உண்டு கலங்காதே பலவீனன் உன்னை கண்டு வருந்தாதே பலன் தர நான் உண்டு கலங்காதே தொடர்ந்து போராடு தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு உன் நண்பன் நான் உண்டு. ஆமென். 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 ஏசாயா 44:1 சொல்லுது பாருங்க, அழகா ஆண்டவர் கூப்பிட்ற என் சீடனே என்ற அந்த பாடலோடு சேர்ந்து இந்த வார்த்தை எப்படி கொடுக்குறார் பாருங்க. ஏசாயா 44:1. ஆமென். என் ஊழியன் யாக்கோபே என் ஊழியன் யாக்கோபே நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேலே நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேலே இப்பொழுது செவி கொடு. இப்பொழுது செவி கொடு. ஆமென். ஆமென். என் ஊழியன் யாக்கோபே, யாக்கோபு என்னும் புழு பூச்சியே, யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் புழு பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன், நான் உனக்கு துணையாயிருப்பேன். என் ஊழியன் யாக்கோபேன்னு கூப்பிடுறார் பார். என் தாசன், என் தாசன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேலே. யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன் என்று பொருள். ஆண்டவர் யாக்கோபின் ஜெபத்தை கேட்டார், இஸ்ரேலே என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேலே, இப்பொழுது ஆமென். இப்பொழுது செவிகொடு. இப்பொழுது அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன்னை படைத்தவரும் ஆமென். ஆமென். உன்னை படைத்தவரும் கற்பையில் உன்னை உருவாக்கியவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோபே, என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட யெசூரன் அஞ்சாதே. நான் தேர்ந்து கொண்ட யெசூரன் அஞ்சாதே. ஆமென். ஆமென். இப்போ இந்த பாடல் வரிகளை அடுத்த வரியை பாடுங்க. அடுத்த வரியை பாடுங்க ஜனட்டம்மா. ஆமென். உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு.
உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்று விடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்று விடு. பகைமை உனில் வேண்டாம், அன்பால் உலகை வென்று விடவே தொடர்ந்து போராடு. உன் அன்பன் நான் உண்டு. அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உன்னை பின் தொடர்வேன் என்றவனே. எங்கே சென்றாயோ, எங்கே சென்றாயோ. ஆமேன் 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 ஆமென் ஆமென் ஆமென். ஆமன் பாந்தவர்களே, ஏசாயா 44:3 சொல்கிறது, ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓட செய்வேன், உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். அவர்கள் நீரோடு அருகில் உள்ள புல் போலும் நாணர்கள் போலும் செழித்து வளர்வர். ஆமேன். ஆமென் ஆமென் யாக்கோபு என்னும் புழு பூச்சியே, யாக்கோபே. ஆமன் பாந்தவர்களே, உன்னை அழைத்தார் சீடனாக, சீடத்தியாக நம் ஒவ்வொருவரையும் அழைத்தார். எதற்காக? ஏசாயா 42:1 சொல்லுகிறது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். ஆமேன். ஆமென். இதோ என் ஊழியர், இதோ என் தாசன், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். என்ன அருமையான பாடலை ஆண்டவர் தருகிறார் பாருங்க. இதுவரை கேட்டிராத பாடல். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவளிக்கிறேன், நான் தேர்ந்து கொண்டவர் அவர், ஆமென். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, அவருள் என் ஆவி தங்குபடி செய்தேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். ஆமென். ஆமாம் பாந்தவர்களே, அப்போ நமக்கு ஆவியானவர் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, என் ஊழியன் யாக்கோபே. ஏசாயா 43:1 சொல்லுகிறது, யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். அவ்வளவுதான். இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள். ஆவியானவர் நீ சொல்ற வார்த்தை. ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நீ என் தாசன், நீ என் தாசி, அவருக்கு நான் ஆதரவளிக்கிறேன். ஆதரவளிக்கிறார் நமக்கு ஒவ்வொரு நாளும். நான் தேர்ந்து கொண்ட அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. அவர் நம்மளை தேர்ந்து கொண்டார். நாம் அவருக்கு உண்மையோடும் நேர்மையோடும் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய நெஞ்சம் எப்படி அடைகிறதாமா? பூரிப்படைகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க, அவருடைய நெஞ்சத்தை பூரிப்படைய செய்யணும். அதுதான் வேணும் ஆண்டவருக்கு. நீ சோர்ந்து போகிறாயா? நீ சோர்ந்து போகிறாயா? பல இன்னல்கள் மத்தியில் உழந்து கொண்டு இருக்கிறாயா? பசாசு நடமாடுவான், நம்ம மத்தியில் அப்படியே வெறுப்பை காட்டுவான்.
அவனுடைய முகம் கொம்பெல்லாம் வச்சுட்டு இருக்காது, சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் எப்படி நடமாடுவான், எப்படி வருவான், எப்படி கண்ணை காட்டுவான், எப்படி பேசுவான், எப்படி முறைச்சிட்டு இருப்பான்றது அவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வெறுப்பாக காட்டுவான் பாருங்க, ஜெபிக்க விட மாட்டான், ஸ்துதிக்க விட மாட்டான், ஆமேன்னு சொல்ல விட மாட்டான், அல்லேலூயா சொல்ல விட மாட்டான், நம்மளை போட்டு அப்படியே பிழைஞ்சு எடுப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அதான் 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். யாபேசு இஸ்ரேலின் கடவுளை நோக்கி, கடவுளே யாபேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே கடவுளே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி, என் எல்லையை பெரிதாக்குவீராக, என் எல்லையை பெரிதாக்குவீராக, உன் கை என்னோடு இருப்பதாக, உன் கை என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துன்புறுத்தாது, தீங்கு என்னை துன்புறுத்தாது, நீர் பாதுகாத்தருள்வீராக நீர் பாதுகாத்து அருள்வீராக என்று மன்றாடினார். என்று மன்றாடினார். கடவுளும் கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். அவர் வேண்டியதை அருளினார். ஆமேன், ஆமேன். ஆமென், யாபேசு, ஆமென். யாபேசு 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க, யாபேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராய் இருந்தார். அவர் தம் தாய் தன் வேதனை விட்டு அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார். இப்போ யார் இந்த யாபேசு? ஆமாம் பாந்தவர்களே, இப்போ யாபேசு இஸ்ரேலின் கடவுளை நோக்கி, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? கடவுளே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக, ஆமென். உன் கை என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துன்புறுத்தாது நீ பாதுகாத்திருவீராக என்று மன்றாடுகிறார். ஆமென். அல்லேலூயா. கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். ஆமென். இன்றும் நமக்கு ஆண்டவர், நீ வேண்டிக் கொள்வதை ஆண்டவர் உனக்கு அருள்வார். ஆமென். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக அவருக்கு தெரியும், நீ உளைச்சல் இருக்கிறியா, கஷ்டத்தில் இருக்கிறியா, பாடல உனக்கு ஒரு சோதனை கொடுப்பாரு, ஒரு இதை கொடுப்பாரு, அதுலேருந்து வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, ஆமென். என்னை அவர் பண்படுத்தி பயன்படுத்துகிறார். பாவிகளுக்கு இரக்கம் காட்டாதே, சில இடத்துல வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களோடு தொடர்பு வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீட்டில் போய் உண்ணவும் வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமன் பார்த்தவர்களே, இன்றைக்கி அதான் சொல்கிறார். யாபேஸ் எப்படி சபிக்கப்பட்டவன் நினச்சிட்டு வேதனையோடு இருக்கிறான். அவங்க அம்மா வேதனையோடு பிறந்தான் யாபேஸ். ஆனால் தேவரீர் அவன் கேட்பான் பாருங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என்னுடைய எல்லையை பெரிதாக்கி என்னை தூய்மைப்படுத்தும், என்னை காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். அன்பார்ந்தவர்களே, அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் கேட்டருளினார். ஆமென். ஆமென், ஆமென். இன்னைக்கு அந்த வார்த்தை நம்மளோடு பேசுகிறார். இப்போ இந்த யாபேஸ் இந்த ஜெபத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதை உங்களுக்கு அருளி செய்வதாகவும் திருவளம் பெற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த யாபேஸ் என்ற ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டார். குறிப்பிட்ட காரியத்திற்காக அவர் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். ஆமென். அன்றைக்கு யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கொடுத்த தேவன்
இன்றைக்கு உங்களை பார்த்து என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியம் உனக்கு அருளப்படும் ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாபேசு தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றார் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார். யாபேஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்று அர்த்தம். யாபேஸ் என்றால் துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்று அர்த்தம். அப்ப யாபேசனுடைய தாயார் அவனை மிகுந்த துக்கத்தோடு பெற்றெடுத்தார்கள். அந்த தாய்க்கு என்ன துக்கமோ நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம், ஐயோ இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அதனால தான் இந்த தகப்பன் செத்து போயிட்டாரு, அல்லது இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அதனால தான் இந்த பிரச்சனை, ஐயோ இந்த குழந்தை பிறந்த நேரத்திலே குடும்பத்தில் பிரச்சனை, இந்த குழந்தை பிறந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரே வறுமை, அல்லது இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அதனால தான் இந்த குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை என்றெல்லாம் பேசுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி எதுவும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது முற்றிலும் ஒரு தவறான மூட நம்பிக்கை. ஆனால் யாபேசு அந்த பிறந்த சமயத்திலே அவருடைய தாயாருடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு துக்கம் இருந்திருக்கிறது. அதனால்தான் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்று அர்த்தம் கொள்ளும்படியாக அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார். ஆமன் பாரதவர்களே, இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் பிறக்கும் போதே ஒருவர் துக்கத்தை உண்டாக்குகிறவராக பிறந்தபடினாலே, ஒருவேளை அவரை பார்க்கிறவர்களை எல்லாம் சொல்ல, இவனை பெற்ற தாயே இவனை பற்றி இப்படியெல்லாம் சொன்னாங்களே, உங்கள் அம்மாவே இவனை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுவாங்களே, இவனால் இந்த குடும்பத்துக்கும் துக்கம் வேதனையும் தான், இவன் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதது என்று பேசியிருக்கக்கூடும். ஆனால் ஒரு கட்டத்தில் யாபேசு கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் அவனுடைய பாரமுள்ள வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்து அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் விட அவனை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் யாபேசை அற்பமாக பேசி வேதனைப்படுத்தினார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தாரை பார்த்து, நீ பிறந்த நேரமே சரியில்லை, நீ எப்பொழுது பிறந்தாயோ அன்றிலிருந்து நம்ம வீடு விளங்காமல் போயிருச்சு, உன்னால தானே நம்ம குடும்பத்தில் ஓயாத துக்கம் வேதனை தீராத கஷ்டம் என்று உங்களை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி பேசுகிறார்களா? அல்லது எல்லோரும் என்னைத்தான் குற்றப்படுத்துகிறார்கள், எல்லோரும் என்னை காயப்படுத்தி பேசுகிறார்கள், எதற்கெடுத்தாலும் என்னைத்தான் எல்லோரும் காரணமாக சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் மனமுடைந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மன வேண்டுதலை கேட்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியத்தை உங்களுக்கு அருளி செய்த தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பாரதவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் நீ வேதனையோடு இருக்கிறாயா, பாரத்தோடு இருக்கிறாயா, உன்னை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். துயரத்தோடு இருக்கிறாயா, உன்னை பலப்படுத்துவார். வேதனையோடு வந்திருக்கிறாயா, உன்னை பலப்படுத்துவார். அன்று யாபேசு, நீ சபிக்கப்பட்டவள், நீ ராசி இல்லாதவள், தோஷம் பிடித்தவள், உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்காது என்று சொல்லி வார்த்தைகளால் உன்னை வேதனைப்படுத்துகிறார்களா? உன் உறவினர்கள் சிலர், இவளுக்கு இத்தனை வயசாச்சு, இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, சரியான வாழ்க்கை இல்லை, இவளுக்கு சரியான ஒரு படிப்பும் இல்லை, நல்ல வேலையும் இல்லை, வருமானம் இல்லை என்று பரிகாசம் பேசுகிறார்களா? கவலைப்படாது.
உன் மன துக்கத்தை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் உனக்குள் இருந்தால் போதும். Amen. அந்த விசுவாசம் உனக்குள்ள வரணும். அந்த விசுவாசம் வரும் பொழுது ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா. ஆமென். அல்லேலூயா. நீ விசுவசிக்கிறது இல்லை, இது நடக்குமா, இது நடக்காதா, இது நடக்குமா, இது நடக்காதா. அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு சித்தம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 11:16 கனிவுள்ள பணிவுள்ள பெண்ணுக்கு பணிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும். புகழ் வந்து சேரும். முயற்சியுள்ள ஆணுக்கு முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும். செல்வம் வந்து குவியும். ஆமென். கனிவுள்ள பெண்ணுக்கு ஆமென். கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும். முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும். யாபேசை போல. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமன் பாதர்களே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த அடுத்த பாடல் வரியை மட்டும் பாடுங்க. ஆமென். உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. துன்பத்தில் தளராமனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்றுவிடு. துன்பத்தில் தளராமனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்றுவிடு. பகைமை உனில் வேண்டாம், அன்பால் உலகை வென்றிடு. தொடர்ந்து போராடு, உன் நண்பன் நான் உண்டு. ஆமேன், ஆமேன், ஆமேன். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு. பதராதே மகனே, போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு. பதராதே மகளே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு. பதராதே மகனே. ஏசாயா 12:4 சொல்லுகிறது, அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். Amen. அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பறைசாற்றுங்கள். ஆமன் வாழ்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
தேவன் நிறைவாய் 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமென். அல்லேலூயா.